கிறிஸ்துக்குள் பிரியமானவர்களே, இந்த அருமையான ஓய்வு நாளின் காலை நேரத்தில் பல மாதங்கள் கழித்து மீண்டும் உங்களோடு கடவுளுடைய வார்த்தையை பிரசங்கிக்க கடவுள் கொடுத்த பெரிதான ஸ்லாக்கியத்திற்காக நான் ஆண்டவரை துதிக்கிறேன், ஆண்டவரை ஸ்தோத்தரிக்கிறேன். இந்த அருமையான நேரத்தில் தியானத்திற்கு தெரிந்து கொள்ளப்பட்ட கடவுளுடைய வார்த்தை ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 43ஆம் அதிகாரம் 18வது வசனம். முந்தினவைகளை நினைக்க வேண்டாம், பூர்வமானவைகளை சிந்திக்க வேண்டாம். முந்தினவைகளை நினைக்க வேண்டாம், பூர்வமானவைகளை சிந்திக்க வேண்டாம். கடந்த நாட்களில் பலவிதமான நெருக்கங்கள், உபத்திரவங்கள், பாடுகள், போராட்டங்களுக்கு மத்தியிலே நாம் கடந்து வந்திருக்கலாம். கடவுள் நமக்கு கொடுக்கிற முதல் ஆலோசனை, முந்தின நாட்களை நாம் சிந்திக்க தேவையில்லை. அப்படியானால் இன்றைக்கு ஆண்டவர் நமக்கு கொடுக்கிற ஒரு ஜீவனுள்ள வார்த்தை என்ன? அடுத்த வசனத்திலே பார்க்கிறோம், இதோ நான் புதிய காரியத்தை செய்கிறேன், இதோ நான் புதிய காரியத்தை செய்கிறேன். என் அருமையான கிறிஸ்துக்கள் பிரியமானவர்களே, நம்முடைய வாழ்க்கையிலே ஆண்டவர் புதிய காரியத்தை செய்ய போகிறார். ஆண்டவர் நமக்கு கொடுக்கிற ஒரு ஜீவனுள்ள ஒரு வார்த்தை. காரணம் இல்லை என்ன, அவர் மரித்து போன ஒரு கடவுள் அல்ல. 2000 ஆண்டுகளுக்கு முன்பதாக இந்த உலகத்திலே கடந்து வந்து அநேக அற்புதங்களையும் அதிசயங்களையும் செய்து ராஜ்யத்தின் சுவிசேஷத்தை பிரசங்கித்து தன்னுடைய பரிசுத்தமான சரீரத்தை சிலுவையிலே ஒப்பு கொடுத்தார். ஆனால் 3ஆம் நாளிலே உயிர்த்தெழுந்த இயேசு இன்றைக்கும் ஜீவித்து கொண்டிருக்கிறார், இன்றைக்கும் ஜீவித்து கொண்டிருக்கிறார். அதைத்தான் வெளிப்படுத்தின விசேஷம் 1ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்தை நீங்கள் வாசித்து பாருங்கள். மரித்தேன், ஆனாலும் சதா காலங்களிலும் உயிரோடு இருக்கிறேன். நம்மோடு ஜீவிக்கிற ஒரு கடவுள், அவர் நமக்கு கொடுக்கிற ஒரு அருமையான ஜீவனுள்ள வார்த்தை என்ன? மரண பரியந்தமும் நான் உன்னுடனே கூட இருப்பேன். அப்படியானால் ஆண்டவர் நமக்கு கொடுக்கிற ஒரு வாக்குத்தத்தம் என்ன? உன் வாழ்க்கையிலே நான் புதிய காரியத்தை செய்ய போகிறேன். ஆதலால் முந்தின நாட்களை பற்றி நாம் சிந்திக்க வேண்டாம். கடந்த நாள், கடந்த மாதம், கடந்த ஆண்டு பலவிதமான நெருக்கங்கள், பலவிதமான உபத்திரவங்களுக்கு மத்தியிலே நாம் கடந்து வந்திருக்கலாம். இன்றைக்கு ஆண்டவர் நமக்கு கொடுக்கிற ஒரு ஜீவனுள்ள வார்த்தை, உன் வாழ்க்கையிலே நான் புதிய காரியத்தை செய்ய போகிறேன். அந்த காரியம் எப்படி இருக்கும் என்பதை அந்த வசனத்திலே பார்க்கிறோம். இப்பொழுதே அது தோன்றும், நீங்கள் அதை அறியீர்களா? நான் வனாந்தர வெளியிலே வழியையும் அவாந்தர வழியிலே ஆறுகளையும் உண்டாக்குவேன். வனாந்தர வழியை பற்றி நாம் எல்லாம் அறிந்திருக்கிறோம். அது எப்படி இருக்கும்? வெறும் மணல் மேடுகள் தான். ஆனால் அங்கே ஆறுகளையும் பாதையையும் உண்டாக்கப்படுமே, ஆனால் அது ஒரு செழிப்பான நாடாக மாற்றப்படும். என் அருமையான கிறிஸ்துக்கள் பிரியமானவர்களே, கடந்த நாட்கள், கடந்த மாதம், கடந்த ஆண்டு பலவிதமான நெருக்கங்கள், உபத்திரவங்களுக்கு மத்தியிலே கடந்து வந்திருக்கலாம். ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையிலே செழிப்பை கொடுக்க போகிறார். புதிய காரியத்தை கடவுள் செய்ய போகிறார். இதோடு கடவுளுடைய வார்த்தையை நான் முடிப்பேனே, ஆனால் அது பிரயோஜனமற்ற ஒரு வார்த்தை. ஆண்டவர் அடுத்து ஒரு கட்டளையை நமக்கு வைத்திருக்கிறார். என்ன கட்டளை தெரியுமா? 20வது வசனத்தின் மேல் பகுதியிலே நாம் பார்க்கிறோம், நான் தெரிந்து கொண்ட என் ஜனம், நான் தெரிந்து கொண்ட என் ஜனம். என் அருமையான கிறிஸ்துக்குள் பிரியமானவர்களே, கடவுள் நமக்கு ஆறுதலை கொடுக்கிறார். அவர் கொடுக்கிற ஆறுதல் என்ன தெரியுமா? முந்தினவைகளை நினைக்க வேண்டாம், பூர்வமானவைகளை சிந்திக்க வேண்டாம். இன்றைக்கு நான் உன் வாழ்க்கையிலே புதிய காரியத்தை செய்ய போகிறேன். கடவுள் யாருக்கு புதிய காரியத்தை செய்ய போகிறாராம்? நான் தெரிந்து கொண்ட என் ஜனம், நான் தெரிந்து கொண்ட என் ஜனம். என் அருமையான கிறிஸ்துக்கள் பிரியமானவர்களே, இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற நீங்கள் உடைய வாழ்க்கையில் கேட்க வேண்டிய ஒரே ஒரு கேள்வி, நான் கடவுளுடைய ஜனமாக வாழ்ந்து கொண்டிருக்கிறேனா? அவருடைய பிள்ளைகளாக இன்றைக்கு நான் வாழ்ந்து கொண்டிருக்கிறேனா? இயேசுவின் குடும்பமாக இன்றைக்கு நான் வாழ்ந்து கொண்டிருக்கிறேனா? என் அருமையான கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, கடவுளுடைய ஜனமாக நீங்களும் நானும் மாற வேண்டும் என்றால் நாம் செய்ய வேண்டிய
காரியம் என்ன? 3 குறிப்புகளை மிக சுருக்கமாக சொல்லி முடுக்கிறேன். கொலோசியர் 2ஆம் அதிகாரம் 6வது வசனத்தை நாம் எடுத்துக்கொள்வோம். ஆனால் கொலோசியர் 2ஆம் அதிகாரம் 6வது வசனம், ஆகையால் நீங்கள் கர்த்தராகிய கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டபடியே. நாம் எல்லாம் கடவுளை ஏற்றுக்கொண்டிருக்கிறோம். ஆனால் ஏற்றுக்கொண்ட நீங்களும் நானும் அவருடைய ஜனமாக இன்றைக்கு வாழ்ந்து கொண்டிருக்கிறோமா? அவருடைய ஜனமாக நாம் இருக்க வேண்டும் என்றால் நாம் செய்ய வேண்டிய முதல் காரியம் அவருக்குள் வேர்கொள்ள வேண்டும். எப்படி ஒரு மரம் பூமிக்கு அடியிலே எவ்வளவுக்கு எவ்வளவு ஆழமாக வேர்கொள்கிறதோ அந்த மரம் அசைக்கப்படுவதில்லை. அதே போல நம்முடைய வாழ்க்கை இயேசுவுக்குள் வேர்கொள்கின்ற நேரத்தில் அவருடைய ஜனமாக நாம் மாறுகிறோம். இரண்டாவதாக நாம் பார்ப்போமே ஆனால் அவர் மேல் கட்டப்பட்டவர்களாய், அவர் மேல் கட்டப்பட வேண்டும். எப்படி ஒரு நல்ல கட்டிடம் எவ்வளவுக்கு எவ்வளவு ஆழமாக அஸ்திவாரம் போடப்படுகிறதோ, எவ்வளவு காற்று எவ்வளவு மழை அடித்தாலும் சரி அந்த கட்டிடம் அசைக்கப்படுவதில்லை. என் அருமையான கிறிஸ்துக்கள் பிரியமானவர்களே, அதே போல நீங்களும் நானும் அவருடைய ஜனமாக மாற வேண்டும் என்றால் அவர் மேல் கட்டப்பட்டவர்களாக நாம் வாழ வேண்டும். கடைசியாக நாம் பார்ப்போமே ஆனால் அவருக்குள் நடந்து கொண்டு என் அருமையான கிறிஸ்துக்கள் பிரியமானவர்களே, அவரோடு நாம் நடக்கின்ற நேரத்தில், அவருக்குள் நாம் நடக்கின்ற நேரத்தில் அவருடைய ஜனமாக நீங்களும் நானும் மாற்றப்படுகிறோம். அவருடைய ஜனமாக நாம் மாறுகின்ற நேரத்தில் ஆண்டவர் கொடுத்த ஆலோசனை, முந்தினவைகளை நினைக்க வேண்டாம், பூர்வமானவைகளை சிந்திக்க வேண்டாம், இதோ நான் புதிய காரியத்தை செய்கிறேன். ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையிலே ஒரு செழிப்பான, ஒரு மகிழ்ச்சியான, ஒரு சந்தோஷமான காரியத்தை ஆண்டவர் செய்வேன் என்று வாக்கு கொடுக்கிறார். ஆனால் நீங்களும் நானும் அவருடைய ஜனமாக வாழ்ந்து கொண்டிருக்கிறோமா? அவருடைய பிள்ளைகளாக நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோமா? அவருடைய பிள்ளைகளாக நீங்களும் நானும் ஜீவிக்க வேண்டும் என்றால், அவருடைய ஜனமாக நீங்களும் நானும் வாழ வேண்டும் என்றால் நாம் செய்ய வேண்டிய முதல் காரியம் அவருக்குள் வேர்கொள்ள வேண்டும். இரண்டாவதாக அவர் மேல் கட்டப்பட வேண்டும். மூன்றாவதாக அவருக்குள் நடக்க வேண்டும். கடவுள் நாம் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென், ஆமென்.